எமது இந்த வாழ்க்கை நீர்க்குமிழி போன்று நிலையற்றது என்பதை புறநானூற்றுச் செய்யுளொன்று மிக அழகாக எடுத்துரைக்கின்றது. அற்றை திங்கள் அவ்வண் நிலவில் எந்தையும் உடையோம் எம் குன்றும் பிறர் கொள்ளார். இற்றை திங்கள் இவ்வண் நிலவில் வென்று எறி முரசின் வேந்தர் எம் குன்றும் கொண்டார் யாம் எந்தையும் இளமே. முடியுடைய மூவேந்தர்கள் சேர சோழ பாண்டியர்கள் மூவரும் இணைந்து பரம்பு தேசத்தை கைப்பற்ற விளைகிறார்கள். தனித்தனியே போராடி தோற்றுப்போன அவர்கள் மூவருமாக இணைந்து பரம்பு மலையை முற்றுகையிட்டு அத்தேசத்தை கைப்பற்றுகின்றார்கள். அப்போது பாரி மன்னனுடைய நண்பர் கபிலர் மன்னனினுடைய 2 புதல்விகளையும் அங்கவை சங்கவை இருவரையும் அங்கிருந்து கவனமாக காப்பாற்றி சென்று அவ்வை பாட்டியிடம் ஒப்படைத்துவிட்டு நண்பனை பிரிந்த துயர் தாங்க முடியாது வடக்கு திசையை பார்த்தபடி உண்ணாது உறங்காது இருந்து இறந்து விடுகின்றார். சில நாட்களின் பின் அவ்வையினுடைய வீட்டு முற்றத்தில் அமர்ந்திருந்த பாரி மகளிர் வானத்திலே முழு நிலவு தோன்றுவதை பார்க்கிறார்கள். போன மாதம் இதே போன்ற நிலவு வந்தபோது நாம் எம் தந்தையோடு இருந்தோம். அப்போது எம் பரம்பு மலை எம்மோடு இருந்தது. இதோ இந்த வம்ப வேந்தர்களின் வேலையால் இப்போது எம்முடைய பரம்பு மலையையும் நாம் இழந்துவிட்டோம், நாம் தந்தையும் அற்றவராகிவிட்டோம் என்று வாழ்வின் தன்மையை மிக அழகாக வெளிப்படுத்துகின்றது இப்பாடல். அற்றை திங்கள் அந்த மாதம் அவ்வண் நிலவில் இதே முழுநிலவு வந்தபோது எந்தையும் உடையோம் எம் தந்தையார் எம்மோடு இருந்தார். எம் குன்றும் பிறர் கொள்ளார். எமது பரம்பு மலையை அந்நியர்கள் கைப்பற்றவில்லை. இற்றை திங்கள் இவ்வண் நிலவில் இதோ இந்த மாதம் இந்த முழு நிலவிலே வென்று எறி முரசின் வேந்தர் எம் குன்றும் கொண்டார். வெற்றி முரசு கொட்டுகின்ற சேர சோழ பாண்டியர்கள் எம் பரம்பு மலையை கைப்பற்றி விட்டார்கள். யாம் எந்தையும் இளமே. நாம் இப்போது தந்தையையும் இழந்து தவிக்கின்றோம். இந்த பாரி மகளிருடைய பாடல் எம் வாழ்வின் தன்மையை அதன் இயல்பை வெளிப்படுத்துகின்றது. அந்த வகையில் நாம் அனைவரும் இந்த கணம் மட்டுமே எமக்கு நிச்சயமானது என்பதை உணர்ந்து நிகழ்காலத்தில் மகிழ்ச்சியோடு வாழப் பழகுவோம். சுற்றி இருப்பவர்களோடு மகிழ்ந்திருப்போம். நன்றி, வணக்கம்.